இப்போ நான் காட்ட போற இந்த பொருளை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைம் டிராவல் பண்ணி சின்ன குழந்தையே மாறிடுவீங்க. என்னன்னு தெரியுதா? நம்ம சின்ன வயசுலலாம் அந்த சீட்டு விளையாடுவோம்ல, அதுங்க இந்த சீட்டை ஸ்கிராட்ச் பண்ணா பின்னாடி நம்பர் இருக்கும். இதெல்லாம் ஒன்று வாங்கி விளையாடுறதே அவ்வளோ ஜாலியா இருக்கும். இப்போ ஒரு அட்டையே வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்காக. இந்த சீட்ல இருக்கிற நம்பர் இதுல எங்கேயாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற பைசா நம்மளுக்கு தான். இந்த மாதிரி சீட்டை நல்லா குலுக்கி எடுக்கணும். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு வாட்டி கூட லக் வந்ததே இல்லை. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துரும். 444 வந்திருக்கு. இதுக்கு என்ன கிஃப்ட்னு பாப்போமா? ரைட்டு. அப்ப அந்த கடைக்கார அண்ணன் நம்மளை ஏமாத்தல. நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அடிச்சதே கிடையாது. பாருங்க, நம்மளே வாங்கி நம்மளே சீட் எடுக்கிறோம். அப்ப கூட வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட்ல ஏதாவது வருதான்னு பாப்போம்னு நானும் ஒரு சீட்டை எடுக்கிறேன். ஒன்னும் வர மாட்டேங்குது. மேல பாருங்களேன், ஆகாயத்துல மக்கள் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. நான் இன்னும் இந்த சீட்டை தேய்ச்சி விளையாண்டுட்டு இருக்கேன். எப்போதும் மாதிரியே தாங்க நானும் ஒரு 10 சீட்டு கிட்ட தேய்ச்சி பார்த்துட்டேன். எதுலையுமே அடிக்கல. அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் அடிச்சா கூட சந்தோஷமா இருப்பேன். சரின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சீட்டையும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலா ஒரு நம்பர் வந்துச்சுங்க, 121. 121 ரூபாய்க்கு 5 ரூபாய் அடிச்சிருக்கு. வாழ்க்கையில முத முறையா அந்த சீட்ல வின் பண்ணிருக்கேன். நீங்க இந்த மாதிரி சீட்ல விளையாடுறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.